ஆதி என்ன விட்டுரு. வேண்டாம். ஆதி ஆதி வேண்டாம், விடுங்க. என்ன விட்டுரு. சொன்னா கேளு, விட்டுரு. இப்படி பண்ண மாட்டேன். ஆதி எங்க அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க முதல்ல இருந்து போலாம். உங்க வீட்டில் இருக்கிறவங்கள உங்களை காணும் தேடிட்டு இருப்பாங்க. வாங்க போலாம். போகாதீங்க. சொன்னா கேளுங்க, கெஞ்சி கேட்கிறேன். பாரதி, கார்ல இருங்க, வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல ஆதி, பரவாயில்ல. நான் இங்கே ஏதாச்சும் ஆட்டோ இல்லை கேப் ஏதாவது பார்த்துக்கிறேன். நான் வரேன் ஆதி. ஆதி, என்னடாச்சு? அப்புறம் சொல்கிறேன். பாரதி தனியாக போயிட்டு இருக்காங்க. அவங்க பத்திரமா போகிறாங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? கொஞ்சம் உன் காதலா என் இதயத்தை நீ துடிக்கவை, கொஞ்சம் உன் வார்த்தையா என் காதலை நீ மிதக்கச் செய். என்னோடு நின்று கொள்ளடி, விலகி செல்ல வேண்டுமோ? என்னோடு சேர்ந்து செல்லடி, பிரிந்து போக வேண்டுமோ? ஓ பிள்ளையார் கோயில் வரைக்கும் போனோம்.
வாங்கம்மா போலாம். இல்ல வேண்டாம் அண்ணா. அட வாங்கம்மா போலாம். பத்திரமா நான் கூட்டு போறேன். வாங்கம்மா. இல்ல வேண்டாம். பயப்படாத வாமா. வேண்டாம் அண்ணா, போங்க. போன் வேற ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? பாரதி, இதுக்கு மேலேயும் வண்டி வருமான்னு எனக்கு தெரியல. இங்கேயே நின்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். வீட்டில் எல்லாரும் டென்ஷனில் இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் வாங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். ச்சே, என்கிட்ட ஒரு வண்டி இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே இருந்திருக்காது. நானே கிளம்பி போயிருப்பேன். ப்ளீஸ் பாரதி, நான் சொல்றத கேளுங்க. இதுக்கப்புறமும் வண்டி கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். நீங்க இங்கே இருங்க, நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. பாரதி, கொஞ்சம் நில்லுமா. இப்ப டைம் என்னன்னு தெரியுமா? ஏம்மா, ஏன் இவ்வளவு லேட்டு? ஏய், அதான் அம்மா கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்படியே பதில் பேசாம மரம் மாதிரி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது வந்து சைட்ல ஒரு சின்ன பிரச்சனை. எம்டி என்ன உடனே நேர்ல போய் பார்த்துட்டு வர சொன்னாரு. அதான் அத்தை, நான் போய் திரும்பி வரும்போது டிராஃபிக்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் ஆபீஸ்ல ஆம்பளைங்க யாருமே இல்லையா? இந்த இருட்டு நேரத்துல பொம்பளைங்க தான் சைட்டுக்கு போய் பார்க்கணுமா என்ன? அப்படி என்னதான் ஆபீஸோ அது? இல்ல தனு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் தான் இன்சார்ஜ். ஓ, அதனால்தான் என்னையே போய் பார்த்துட்டு வர சொன்னாரு. இங்க பாருங்கப்பா, இது நடக்கிறது 2வது தடவை. எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. ஏண்டா துரை, இப்ப நீதான் கை நிறைய சம்பாதிக்கிறல்ல, அப்புறம் எதுக்கு இப்ப வேலைக்கு போயிட்டு? இனிமேல் அவன் ஒண்ணு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு வீட்டோடயே இருக்க சொல்லு, அதுவே போதும்.
ஏங்கா வேலைக்கு போனா ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கிறது தான். அதுக்குன்னு வேலைக்கே போக வேண்டாம்னு சொன்னா எனக்கா அது? ஆமா, உடனே சப்போர்ட்டுக்கு வந்துருவியே. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. ஏங்க, நீங்க பாட்டுக்கு அப்படியே கம்முன்னு உட்கார்ந்திருந்தா என்னங்க அர்த்தம்? பாரதி வேலைக்கு போகட்டும்னு சிபாரிசு பண்ணது நீங்க தானே? கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க. நேரங்கிட்ட நேரத்துல வருது, நல்லாவா இருக்கு இதெல்லாம்? அக்கம் பக்கத்துல பார்த்தா என்னங்க நினைப்பாங்க? ஆமாமா, தனம் சொல்றதும் சரிதானே. இப்ப வெளிய நிலைமை சரியில்லை. எங்க பார்த்தாலும் பொண்ணை கடத்துறது, செயினா இருக்கிறது, ரேப் கேஸ்னு ஒரு நாளைக்கு ஏன் ஸ்டேஷனுக்கே 10 கேஸ் வருது. நம்ம சிட்டி பத்தி சொல்லவா வேணும்? அதான் நீ போன் பண்ணலன்னு எல்லாரும் பதறி போயிட்டாங்க. வெளியே போறேன்னு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அத்தையும் தனமும் உனக்கு எத்தனை வாட்டி போன் பண்ணாங்க? எதுக்காக எடுக்கல? அது போன் பண்ணி எடுக்கலன்னு எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. நானே இன்னும் 10 நிமிஷம் பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லைண்ணா, சைட் விசிட் போறப்போ ஃபோனை கார்லயே வச்சுட்டு போயிட்டேன். நான் திரும்பி வந்து பார்க்கும்போது ஃபோனில் சுத்தமாக சார்ஜே இல்லை. ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு. அதனால தான் எதுவுமே சொல்ல முடியாம போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு காரணமா? ஏன் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போன் வாங்கி உன்னால பேச முடியாதா? இல்ல, எல்லாரோட நம்பரும் என் ஃபோன்ல தான் இருக்கு. தனோ, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ எதுக்காக குறுக்க பேசுற? இங்க பாரு பாரதி, நீ வேலைக்கு போறேன்னு சொன்னதும் எல்லாரும் யோசிச்சாங்க. நான் தான் மாமா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சேன். கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கிற வழிய பாரு. நாளை பின்ன உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாரும் என்ன தானே கேள்வி கேட்பாங்க? ஏண்டா தோர, இங்க எல்லாரும் ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு வாயை மூடிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கட்டிக்க போறவரே எதுவும் சொல்லலன்னு அவளுக்கு குளிர் விட்டு போயிடும். அண்ணன், இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். சரி பாரதி, சொன்ன வார்த்தையை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கோ. இல்ல இந்த வேலை இப்படிதான் இருக்கும்னா கம்பெனில சொல்லி வேலையை விட்டுரு. ஐயோ இல்லண்ணே, இனிமே இந்த மாதிரி நடக்காது. நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். நான் உன்னை ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காம இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நீ இந்த வீட்டு மருமக தான். மருமகன்னு சொன்னாலும் நீ இந்த வீட்டோட மகதான். ஒரு வீட்டோட மானமும் மரியாதையும் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் கையில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் நிஜம். நீ வந்து வேலைக்கு போறேன்னு சொன்னப்ப மாப்பிள்ளை சொன்னதுக்காக மட்டும் ஒத்துக்கல. நான் ஒத்துக்கிட்டதுக்கான காரணம், நீ நம்பி வந்தவன் பாதியிலே உன்னை விட்டுட்டு போயிட்டான். நீ அவனையே நினைச்சு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு புழுங்கிட்டு இருக்க கூடாதுன்னு தான் நீ வேலைக்கு போறேன்னு கேட்டப்ப நான் சரின்னு சொன்னேன். பிள்ளைய பறி கொடுத்த எனக்கும் புருஷனை பறி கொடுத்த உனக்கும் அதோட வலியும் வேதனையும் நம்ம 2 பேருக்குமே இருக்கு. அதனால நீ உடஞ்சி போய் கிடக்க கூடாதுன்னு தான் வீட்டை விட்டு நீ வெளியே போறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நீ வீட்டை விட்டு வேலைக்கு வெளியில போயிட்டு திரும்பி வர்றது, கண்ட நேரத்துக்கு வர்றது, அதனால ஊருக்குள்ள இருக்கிற 4 பேர் 4 விதமா பேசுற அளவுக்கு ஆயிடக்கூடாது. கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை காப்பாத்திக்க என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். பாரதி, நீ உள்ள போ.
ஆபீஸ் வேலையில அக்கவுண்ட்ஸ்ல எல்லாத்துலயும் குளறுபடி நடந்திருக்கு. அது கூட பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப எல்லாரும் சேர்ந்து தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிட்டீங்க. நீங்கெல்லாம் பெரிய மனுஷனாயா? வேணாண்டா. என்ன விட வயசுல மூத்தவரா இருக்கீங்க, அறிவில்ல? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டு மரம் மாறி நிக்கிறீங்க. மனுஷ ஜென்ம தானே நீங்களா? எனக்கு இப்ப வர்ற ஆத்திரத்துக்கு உங்க ரெண்டு பேரையும் அதி இல்ல. இவங்க கிட்ட நாம எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கணும்? போலீஸ் கிட்ட சொல்லுவோம். அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போய் இவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு இவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சாதான் இவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். சார் 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 வேணாம் சார். யோ, அப்படியா? சார் சொன்னா கேளுங்க சார். சார் அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் சார். இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா என் பொண்ணு கல்யாணம் நின்று போயிடும் சார். ப்ளீஸ் சார். சார் அப்படி மட்டும் ஒண்ணு நடந்தா என் குடும்பமே தற்கொலை தான் சார் பண்ணிக்கும். ஏன் சார் தப்பு பண்ண திட்டம் போட்டப்ப அந்த குடும்பம் ஞாபகத்துக்கு வரலையா? ஒருவேளை சரியான நேரத்துல நாங்க வராம இருந்திருந்தோம், நீங்க நினைச்ச மாதிரி இன்னைக்கு காலையில மொத்த ஆபீஸும் பாரதியை பார்த்திருக்க மாட்டீங்க. அப்புறம் நீங்க எடுக்க போற முடிவு தானே அவங்களும் எடுத்திருப்பாங்க. அந்த குடும்பத்துல அவங்கள நம்ப யாரும் இல்லையா? எப்படி சார், நீங்க முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. எங்க எல்லாரும் இப்படியே விட்டா திருந்த மாட்டாங்க. தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும்னு இங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் தெரியட்டும். சார் 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 ப்ளீஸ் சார் 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 உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறோம் சார். விட்டுருங்க சார். வேணாம் சார் ப்ளீஸ் சார். சார் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சத்தியமா இனிமே என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் சார். தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார். இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். யோ செக் எழுதுறே. காலெல்லாம் போய் விழுந்து சார். போ சார் ப்ளீஸ் சார் பண்ண மாட்டேன் சார். சார் என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். என்னோட பொண்ணு வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். கல்யாண வயசுல உங்க வீட்டுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கு அநியாயம் பண்றதுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு? இவங்களுக்கும் உங்க பொண்ணு வயசு தானே இருக்கும். ஏதோ கோவத்துல புத்தி கட்டி போய் இப்படி பண்ணிட்டேன் சார். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க சார். சரி சார், உங்க நியாயத்துக்கே வரேன். இதே மாதிரி ஒரு விஷயம் உங்க பொண்ணுக்கு நடந்திருந்தா மன்னிச்சு விட்டுருப்பீங்களா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அதி இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் மாட்டிக்கிட்டதும் இப்படிதான் திருந்து நான் மாதிரி நடிப்பாங்க. இங்க பார், இவங்களுக்குலாம் போலீஸ் வந்து சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும். சார் வேணாம் சார். சார் சார் வேணாம் சார். ப்ளீஸ் சார். நீ விடு, அவங்க வந்து பாத்துக்கிட்டோம். சார் 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 ஒரு நிமிஷம் சார். இந்த விஷயத்துல நான் என்னோட கருத்தை சொல்லலாமா? அஃப்கோர்ஸ் பாரதி. ஏன்னா இதுல நேரடியா பாதிக்கப்பட்டது நீங்க தான். இவங்கள என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க. எப்ப அவங்க செஞ்ச தப்பு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டாங்களோ அதுக்கப்புறமும் அவங்களை தண்டிக்கிறது நியாயம் இல்லை சார். அதுவும் இவர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இனிமே அவர் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன் சார். சார் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க வேலை பார்க்குற அத்தனை பேருமே ஒரே குடும்பம் மாதிரி தானே சார். அதுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் கோபதாபங்கள்லாம் வர்றது சாதாரணமான விஷயம். நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரை இப்படி கஷ்டப்படுத்தி பார்ப்போமா சார்? சொல்லுங்க.